வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா, பாருங்க. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவணக்கம் பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். குருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பலபிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு சாந்தி யோக தவத்தினை வழிநடத்திய அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க்கமுடன் நன்றிகள். தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய கவி எல்லாருமே நல்லபடியாக கேட்டுப்போம். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய கவிகளிலே உலகிணைந்த ஆட்சி முறை, கல்வி முறை வேண்டும் என்ற கருத்தில் இது 4வது கவியை நினைக்கிறேன். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அது? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறை பொருள் உணர்த்த குருவடி தொடர்பே. இறைநிலை உணர்வு இதுதான் உலக மக்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை கல்வி. இறைநிலையை உணர்கின்ற போதுதான் இறை நீதி புரியும். இந்த இறை நீதி புரிகின்ற அதுக்கு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைதான் இறை வழிபாடு. அதில் பெறக்கூடிய மிக பெரும் நன்மை துன்பமே இல்லாத, துன்பத்தின் சாயல் கூட இல்லாத ஒரு சுகமான இனிமையான வாழ்க்கை. உலக மக்கள் அனைவரும் விரும்புவது இந்த வாழ்க்கையைத்தானே. ஆனால் அதற்கு ஏற்ற வகையிலே வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதைத்தான் ஆன்மீகம் என்றொரு வாழ்க்கை முறையை வகுத்தார்கள். ஆன்மீகம் என்றால் ஆ என்ற ஒற்றை சொல், இது ஒரு பொருள் தரும். அடுத்து ஆண் என்ற ஒரு சொல், அது ஒரு பொருளை தரும். ஆன்மிக என்ற 3வது சொல், அது ஒரு பொருளை தரும். இம் என்பது ஒரு பிரம்ம விளக்கத்தை தரும். எனவே ஆண், ஆன்மிக, ஆன்மீகம், இந்த 4 படித்தளங்களை உடையதுதான் இந்த அற்புதமான ஆன்மீகம் என்ற சொல்லை. அது என்ன 4 படித்தளங்கள் என்றால், ஆ என்பது பசுவை, விலங்கினத்தை, ஆத்மாவை குறிக்கும். அப்ப விலங்கினத்தில இருந்து தானே மனித இனம் வந்தது. எனவே உடல் அளவிலே வந்து விட்டோம். விலங்கினத்திலிருந்து உடல் அளவிலே மனிதனாக வந்துவிட்டோம். ஆனால் மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்ன? ஆண் என்ற மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்ன? மனம், இதன், மனிதன். மனம் கூட்டல் இதம், மனிதம். இப்ப இதம் என்பது பதம் என்ற சொல்லின் மறைபொருள் விளக்க சொல்தான் இதம். பதம் என்பது பருப்பொருள் அடைகின்ற பக்குவம். இதம் என்பது மறைபொருள் அடைகின்ற பக்குவம். பருப்பொருள் பக்குவத்தை பார்க்கலாம். நெய் காய்ச்சலும் கமகமன் வாசனை வந்ததுன்னா பதம் அடிச்சு இறக்கிடலான்றோம். இப்படி பருப்பொருள் அடைகின்ற பதம், பக்குவம், அது அறிய முடியும். ஆனால் மறைபொருளுடைய
பக்குவம், இதம். ஏனென்றால் மனதை காட்ட முடியாது இல்லையா? அப்ப மனம் என்ற இயக்கமும் மறைபொருள், அது அடைகின்ற பக்குவம் என்பதும் மறைபொருள். அதனால பக்குவம் அடைந்த மனிதனையே, மனம் உள்ளவனையே மனிதன் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் என்ன சொல்லலாம்? கண்ணாசர் 2-3 பாட்டுல சொல்லியிருப்பார். யாருடா மனிதன் அங்கே, கூட்டி வா அவனை எங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே என்பார். இன்னொரு பாடல்ல மனிதன் எங்கே, மனிதன் எங்கே, இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் எங்கே தேடுகிறான் என்று சொல்வார். இது போல ஏன் மனிதனை தேடுகிறார்கள் என்றால், எல்லோரும் மனித உடல் அளவிலே வாழ்கின்ற விலங்கினங்கள். மனிதம் என்ற சொல்லுக்கு பொருளுடையவனாக இங்கு யாரும் இல்லை என்ற கருத்து தான். அப்போ விலங்கினத்திலிருந்து மனித உடலோடு பிறந்தது முதல் படி. மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதியாக வாழ்வது 2வது படி. அந்த பக்குவம் மனித நேயமாக உயர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்து வாழக்கூடிய விரிவு பெற்ற மனமே மனம், மனிதன் அல்லது அறிவின் உயர்வு, ஆன்மீகத்தை மனித நேயத்திலே உயர்ந்திருப்பது. இம் என்ற சொல் அது மெய்யெழுத்தளவா, உச்சரிக்க முடியாத இருப்பாக உள்ள இறைநிலை. அந்த விளக்கத்தை தான் மகர்ஷி இங்க சொல்றாங்க. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அது எப்படி இருக்கிறது, விளக்கி சொல்ல முடிகிறதா? இருளா இருக்குது, எப்படி அமாவாசை இருட்டு மாதிரி சொல்லலாம். அது அமாவாசை இருட்டு பார்க்கிறோம், முழு இருட்டையும் பார்க்க முடிகிறதா? அதே போல பூமி இருட்டாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி மௌனமாக அமைதியா இருந்தா உணரலாம். அது எதுவும் பேசுவதோ செய்வதோ இல்லை, பேச்சும் இல்லை, இயக்கமும் இல்லை. எனவே இருளாக மௌனமாக இச்சையின்றி, அதற்கு ஏதாவது ஆசைகள் தேவைகள் இருக்கா? ஒன்றும் இல்லை. இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே, இயக்கமும் கிடையாது. அப்ப எதுவுமே இல்லாத ஒன்று, எதுவுமே இல்லாத ஒன்று, எல்லாவற்றுக்கும் மூலமான ஒன்று, அதுதான் இறைநிலை. இருப்பதுவே ஈசன் நிலை. சரி, இதை எப்படி உணர்வது என்றால், இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி, அதாவது பகவத்கீதையில தியான யோகம் நினைக்கிறேன், அதுல அர்ஜுனன் சொல்றான், இந்த உலக வாழ்க்கையே சிக்கல் தானே, போராட்டம் தானே, இதிலிருந்து விலகி முற்றிலும் முன்னிடத்திலேயே சரணடைக்கூடிய ஒரு வழியை சொல்லு கிருஷ்ணா. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு தனி இடத்திலே அமர்ந்து புருமத்திலே மனதை வைத்து என்னையே நோக்கி தவம் செய்வாயாக. சரி, நான் செய்கிறேன். அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? அதற்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஒரு குருவின் துணை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்றார். அப்போ குருவென்று யாருக்கும் கூட உண்ணாதே என்கிறது திருமந்திரம். அப்ப எப்படி உணர்வது? தகுந்த குரு மூலமாக பயிற்சிகளை மேற்கொண்டால்தான் உணர முடியும். இதை உணர பயிற்சி எடுத்துறோம். பிறகு மனம் எப்படி பயிற்சியிலே மேன்மை பெறுவது என்றால், இதை உணர இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி, இருள் நிலைக்கு மனம் அடங்குதல். கையை கோத்து கண்ணை மூடி உட்கார்ந்துட்டா உடம்பு அடங்கிரும். ஆனா மனசு அடங்குமா என்றால், மனசு எங்க போகுது?
புலன் சுகங்களிலே பெற்ற அனுபவங்களிலே தான் மனம் போகும். அதுதானே மலரும் நினைவுகள். இது இவற்றையெல்லாம் வெறுத்து விலகாமல் எப்படி மனம் அடங்க முடியும்? எனவே பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணா போச்சு. இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் அவள் எளிதில் கிட்டுமா? அதனால்தான் பிரம்ம பிரயத்தனம் செலவித்தார்கள். பிரம்ம பிரயத்தனம். ரீச் தி அன்ரீச்சபிள், ரியலைஸ் தி அன்ரியலைசபிள், அட்டைன் தி அன்அட்டைனபிள் என்பார் ஓஷோ. அடைய முடியாது, அதைத்தான் அடையணும். அடைய முடியாதது எப்படிங்க அடைவது? உணர முடியாதது எப்படி உணர்வது என்றால், இப்போ ஒரு காரியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்றீங்க. அந்த அனுபவத்தை, அந்த மகிழ்ச்சி மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கின்ற போது, இந்த வேலை செஞ்சு முடிக்கக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். அப்ப படாத பாடு பட்டு விட்டேன். அதான் ரீச் தி அன்ரீச்சபிள். படாத பாடு பட்டு விட்டேன். இதே போலத்தான் ஆன்மீகத்தில் அடைய முடியாது, ஆனால் அடைந்தாகணும். அப்ப என்ன அடைய முடியாததல்ல, கடினமானது, அவ்வளவு எளிதில் எட்ட முடியாதது. அது எப்படி எட்டுவது? இருள்நிலைக்கு மனம் ஒடுங்கி. அப்ப முதல்ல புலன் ஒடுங்கணும். புலன்களில் இருக்கின்ற ஆசை. எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் புதுசா ஏதாவது கிடைச்சா லபக்குன்னு வாய் எடுத்து போட்டுக்கிறோம் இல்லையா? அப்போ சிந்திக்காமலேயே எடுத்து இணைப்புன்னு சொன்ன உடனே சாப்பிட்றோமே, அது என்ன சத்து இருக்குன்னு யோசிக்கிறோமா? அப்ப எதையும் நின்று யோசித்து பார்க்கின்ற பக்குவம் வந்தாலே புலன் மயக்கத்திலிருந்து வெளிவந்து விடலாம். அப்ப புலன் ஒடுங்கி பிறகு மனம் ஒடுங்கணும். அப்ப முதல்ல உடல் ஒடுக்கத்துக்கு அது எளிய வழி. குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட உடையிலே அமர்ந்து பழகுவது என்பார் விவேகானந்தர். அப்படி ஆன்மீக பயிற்சிக்கு, உடல் அடக்கத்திற்கு, உடல் ஒடுக்கத்திற்கு எளிமையா செய்திடலாம். ஒடுக்க முடியாதது, கஷ்டமானது எது என்றால் மன ஒடுக்கம் தானே. அப்ப மன ஒடுக்கம் எப்படி இருக்குன்னா, புலன்களிலே சிக்கி இருக்கிறது. புலன்களில் எவ்வளவு துய்த்தாலும் ஆசை அடங்குவதில்லை. அப்ப புலன் அடக்கம், பிறகு அனுபவங்களின் அடக்கம். மனம் என்பது அனுபவங்களை பிரதிபலிப்பு தானே. அப்போ செயலை முறைப்படுத்தி விட்டால் பிரதிபலிப்பு குறைந்து போகும். அதனால் இந்த புலன் வழி செயல்பாடுகளிலே உள்ள ஈர்ப்பு, அதுல உள்ள ஈகோ, நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் நினைக்கிறேமே, அதை நீக்கி பிறகு அவருடைய பிரதிபலிப்பாகிய மன இயக்கம் அதுவும் ஒடுங்கிடும். அப்ப புலன் ஒடுங்கி மனம் ஒடுங்கி இருள் நிலைக்கு மனம் உயரும். அதனால் இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, இயக்கமின்றி இருக்கின்ற இறைநிலை அறிவதற்கு இருள்நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி. ஈசன் என்றாலே எல்லாமாக இருப்பது அதுதான். ஆனா அதுக்கு ஒரு மூலம் இல்லாதது. ஈசான்னா, ஈசா என்றால் மூலம், நா என்றால் மூலம், தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. அப்ப அனைத்திற்கும் மூலம் இறைநிலை, ஆனால் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. அப்படி இருள்நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் அறிவாம், உணர்வாம். அந்த துரியாதீத நிலையிலே இறைநிலையோடு ஒன்றி கலப்பதிலே பெறுகின்ற பேரின்பம், அதுதான் மெய்ப்பொருள் உணர்வு. அது மட்டும் இல்லை, மெய்ப்பொருள் உணர்வு என்பது பேரின்பம் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா துரியாதீதத்தில் இருக்கின்ற போது எதுவுமே இருக்காது, இன்பமும் அங்க தோன்றாது. தவத்தை முடிந்து அல்லது இறைநிலையிலிருந்து கொஞ்சம் மன வேகம் கூடி
மீண்டும் உடலுக்கு வருகின்ற போது அந்த அனுபவத்தை இந்த உடல் இன்பமாக உணரும். துரியோதத்தில் ஒன்றும் உணர முடியாது. அந்த தவம் முடிந்து அந்த அனுபவம் மீண்டும் உடலுக்கு வருகின்ற போது உடல் மூலமாகத்தான் அந்த பேரின்பத்தை தூக்க முடியும். அதனால் மெய்ப்பொருள் உணர்வாம் இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால், சென்னைக்கு போகணும், ஆனா பெங்களூர் போற வண்டி இருந்தீங்கன்னா எப்படி போக முடியும்? அப்போ இறைவனை அடையணும், ஆனா அங்கேயும் பதவி, செல்வாக்கு, அதிகாரம், இந்த மடத்துக்கு எத்தனை சொத்து, அதுல யார் அடுத்த தலைவர் என்ற போட்டி, பொறாமை இருந்தா அது என்ன ஆன்மீகம்? இதுதான் உலகம் பூரா இருக்குது. எல்லா ஆன்மீக அமைப்புகளும் பணம் இல்லாத, பதவி இல்லாத ஒரு அமைப்பை சொல்லுங்க, எங்கேயும் கிடையாது. அப்ப எல்லோருமே என்னை போல என்று சொல்லக்கூடிய மடாதிபதிகள் உண்டா? சாமி தான் சொன்னாங்க, எனக்கு பிறகு யாரு? எல்லா ஆசிரியர்களுமே என்னுடைய நிலை உடையவர்கள் தான் அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம WCSக்கு தனித்த குருஸ்தானம் காலியாத்தான் இருக்கு. யாரையும் நம்ம குருன்னு வைக்கல. அதனால இந்த பதவி, செல்வாக்கு இப்படி ஒட்டிட்டு இருந்தோம்னாக்க அது என்ன ஆன்மீக அமைப்பு? ஒரு வகையில அதுவும் அசெட் மேனேஜ்மெண்ட் தான். மடங்கள் என்ன பண்ணுது, எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு வருமானம் வருது, காலையில் எழுந்துச்சு இந்த மணி அடிச்சு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஷோ காட்டிட்டு, இதுதான் ஆன்மீகமா? அவங்க யாருக்கும் தத்துவத்தை பேசுவதும் கிடையாது. கோயிலு பக்கத்திலே மடம் இருக்கும், உள்ள போக முடியுமா பாருங்க. அப்பாயிண்ட் வாங்கணும், விஐபியா இருக்கணும், இதனால சந்திக்க முடியுமா? அப்படி என்ன உங்களுக்கு உள்ள வேலை சொல்லுங்க? பக்தர்களுக்கு தர்மத்தை போதிப்பதை விட உங்களுக்கு மடத்துக்குள்ள அப்படி என்ன வேலை? அது என்ன ரகசிய அறையா? வெளிப்படையை சொல்லுங்களேன், டிரான்ஸ்பரன்சியா. காலையில இருந்து தூங்குறவங்க நான் இதைத்தான் பண்றேன்னு காட்டுங்களேன். அப்ப என்ன ஆகுது? இருள் நிலைக்கு மனம் அடங்க பொருள் வடிவம் மனம் கொண்டால். பேச்சு ஆன்மீகம், ஆனா பண்றது லௌகீகம். அப்ப எப்படி உணர முடியும்? இது ஒரு வகையில் தண்டச்சோற்று அமைப்புகள். ஊராங்காசுல வயிற்று வளர்த்துக்கிட்டு, வெறும் காவி ஏதோ ஒரு காஸ்டியூம்ல இருந்துகிட்டு மக்களை ஏமாற்றி பழைக்கின்ற ஒரு திருட்டு வாழ்க்கை தான் இந்த மடாதிபதி வாழ்க்கை. அதனால் எடுத்துக்கொண்ட பொறுப்பு என்ன, செய்த தியாகம் என்ன? ஒண்ணும் இல்லை. இதுவங்களாம் கெட்டதுதான் சமுதாயம். தன் கடமையை செய்ய மறந்த இவர்களால் கெட்டதுதான் சமுதாயம். ஆனா குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமும் மடாதிபதிகள். அதனால் இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? எவ்வாறு பொருந்தும்? ரெண்டுக்கும் ஆப்போசிட். லௌகிகம், ஆன்மீகம் ஆப்போசிட். பற்றுவது லௌகிகம், பற்றை விடுவது ஆன்மீகம். நீ ஆன்மீகம் என்ற போர்ல உட்கார்ந்துகிட்டு சொத்து கணக்கு பார்த்துட்டு இருந்தா அது எப்படி பொருந்தும்? எனவே இருள் நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அது எண்ணம் இன்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு. எண்ணம் இல்லை என்றால் மனம் ஒடுங்கி போ. ஏன்னா இதனுடைய சரித்திரம் என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு ஜீவனாக கடந்து வந்த பாதையில பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உள்ளே போய் ஜீவாத்மாவில் இருப்பா இருக்கு. அவை வெளிப்படுகின்ற போது மனம் என்று பேர். மன அலைகள் மூளையில மோதுகின்ற போது எண்ணங்களாக மலர்ச்சி பெறுகின்றன. அப்போ எண்ணம் ஒடுங்கி மனம் ஒடுங்கி ஆத்மா ஒடுங்கினால் ஆத்ம தரிசனம். எண்ணம் ஒடுங்கி மனம் ஒடுங்கி ஆத்மா ஒடுங்கினால் ஆத்ம தரிசனம். அதாவது ஆத்மாவிலிருந்து அனுபவங்கள் விரிகின்ற நிலை 14 to 40. ஆனா அது ஒடுங்கிய நிலை என்ன? 13 0 வரைக்கும். அப்ப எண்ணமின்றி மனம் ஒடுங்கி ஆத்மா ஒடுங்குகின்ற போது, ஜீவாத்மா ஒடுங்குகின்ற போது
பரமாத்மாவோடு லயமாகிறது. எனவே இருள்நிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அது? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. ஏற்ற வழி என்ன என்றால் வெறும் நம்பிக்கை மட்டும் அல்ல, விளக்கத்தோடு கூடிய நம்பிக்கை. பக்தி என்பது வெறும் நம்பிக்கை, ஞானம் என்பது விளக்கத்தோடு கூடிய நம்பிக்கை, முக்தி என்பது அதனுடைய பலன். எனவே பக்தியிலேயே தேங்கி போனால் அது ஒரு சாக்கடை வாழ்க்கை. பக்தி என்பது ஒரு சாக்கடை வாழ்க்கை. அதுல இருந்து உயர்ந்து ஞானத்திலே பயணித்து முக்தியில் நிலை பெற வேண்டும். அதுதான் பிறப்பின் நோக்கம், அதுதான் உண்மையான ஆன்மீகம். எனவே இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறை பொருள் உணர்த்த, இந்த மறை பொருளை நமக்கு உணர்த்தி காட்டுவதற்கு யார்கிட்ட போறது? குரு அடி தொடர்பேர். அப்ப யார் குரு? குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே, அன்பே சிவம். இப்ப யார் குரு? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இறைவனைத்தான் குருவாகவும் வருகிறான். அப்ப இறைநிலையை அடைந்தவர்களுக்குத்தான் குரு என்று பேர். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதனால் இறைநிலையை உணர்த்தக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு என்றால், இதுதான் இறைநிலை, இதுதான் இப்படித்தான் எல்லாமாக மாற்றம் அடைந்தது என்ற இறை தத்துவத்தையும் இறை தத்துவத்தின் பரிணாம வரலாற்றையும் அதை மீண்டும் எட்டக்கூடிய பயிற்சி முறைகளையும் யார் தெளிவாக விளக்கி வழிகாட்ட முடியுமோ அவரே உண்மையான குரு. ஏற்கனவே எழுதி வைத்ததெல்லாம் பேசி திரிவது ஞானம் அல்ல. அதன்படி வாழ்வதும் வாழ வைப்பதும். அதனால் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப குருவுக்கு இலக்கணம் என்ன என்றால், இறைவனோடு இறைநிலையாக ஒன்றி போகணும், அறிவில் அறிவாய் நிலைக்க வேண்டும். இந்த பகுத்தறிவு அந்த பேரறிவோடு தன்னை இழந்து விட வேண்டும். எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றார் அருணகிரியார். அது போல நான் என்பதை மறந்து அதோடு கலந்து விட வேண்டும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் துவைத்தம், பதமடைந்தோம் ஒன்றானம் அத்வைத்தம் பரமானந்தம். அதனால் மனம் அதனோடு ஒன்றி கலந்து விட வேண்டும். அந்த கலந்த நிலையிலே இறை நீதி நமக்கு புரியும். அப்போ அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அந்த தெய்வ தரிசனத்திலே அறம் வகுத்தோர், அந்த தெய்வம் எப்படி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது, எப்படி எத்தனை கோடி மக்கள் உருவானாலும் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவை எப்படி அது அளித்துக் கொண்டிருக்கிறது, எந்த வழியாக எந்த வகையிலே அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த 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 இன்ப துன்பத்தை தருகிறது, இதெல்லாம் தெளிவாக விளக்க முடிந்தால்தான் ஆன்மீகம். அதுதான் அறம். எனவே அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அந்த நிலையில இருந்து அறம் வகுத்தோர். இது போதுமா? சொல்லுதல் யாருக்கும் எளிய. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும் யாரு சொல்லலை நமக்கு. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்னார். அது மேடையில் இருக்கும்போது ரொம்ப அற்புதமா தான் இருக்குது பேச்சு. ஆனா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தானே ஒரிஜினாலிட்டி தெரியுது. அதுல என்ன பிரயோஜனம்? அது எல்லாமே மறைந்து போகும். அவர்களுக்கும் பயனாகாது, சமுதாயத்திலேயும் அது நிலைக்காது. எனவே எந்த தத்துவம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றால் அதை வகுத்த மகான் வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். இப்போ வேதங்கள் எடுத்தா அதன்படி வாழ்ந்தவர் தான் வியாச பகவான். ராமாயணம் எடுத்தா அதன்படி வாழ்ந்தவர் தான் வால்மீகி. குறள் எடுத்தால் அதுபடி வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர். பைபிள் எடுத்தா அதன்படி வாழ்ந்தவர் தான் இயேசு பிரான்.
இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அதன்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால் இன்றைக்கும் அந்த மறை நூல்கள் எத்தனை 1000 வருஷம் ஆச்சுங்க. ஆனா எத்தனை பத்திரிகைகள் ஆன்மீகத்தை பற்றி வந்தன. எல்லாம் அந்த வாரம் அந்த மாசம் முடிஞ்ச உடனேயே பேப்பர்காரனுக்கு இடைக்கு போயிடும். அவனுடைய மதிப்பு அவ்வளவுதான். அப்ப எந்த தத்துவம் ஜீவ தத்துவமாக வற்றாமல் என்றைக்கும் சமுதாயத்தில் நிலைத்து நிற்கும் என்றால் எது வாழ்ந்த தத்துவங்களோ அவையே நிலைத்திருக்கும். அப்படி வாழ்ந்து காட்டினோர், அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். அவர்களை நினைவு கூறுவது என்று சொன்னால் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறதா என்றால், நினைவு கூறுதல், பின்பற்றுதல், அடி தொழுதல் அப்படின்னாலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதுன்னு அர்த்தம். இறைவன் அடி தொழுதல் அப்படின்றோம், காலை பிடிச்சிக்கிறதா அப்படித்தான் நினைக்கிறோம். அடிச்சுவடு தானே, நடந்து சென்ற பாதை அடிச்சுவடு. முன்னால் ஒருத்தர் போனா பின்னாடி வந்தவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டி, ஒரு பாதை. அதே போல இறைவன் எந்த வழியில நடக்கிறானோ அந்த வழியிலே பின்பற்றுவது அடிச்சுவடு. அதான் அடி தொழுதல், அடி பின்பற்றுதல் எல்லாமே. அதனால் இறைவன் அடி தொழுவதோ, குரு திருவடி வணங்குவதோ, வாழ்த்துவதோ என்றால் குரு எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழ்வதுன்னு அர்த்தம். அப்படி வாழ்ந்தால்தான் குரு அடைந்த அதே உச்சத்தை எட்ட முடியும். வெறுமனே இந்த நுனிப்புள் மேய்வதுன்னு சொல்லுவோமே, அதுபோல் இருந்தால் எப்படி குரு பெற்ற அனுபவத்தை பெற முடியும்? அதனால் யார் உண்மையான குரு என்றால் அறிவில் அறிவாய் நிலைத்திருக்க வேண்டும், அறம் வகுத்திருக்க வேண்டும், அதை வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குரு திருவடி தொடர்வீர். அந்த குரு இல்லாமல் ஞானம் கிடையாது. அதனால குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. அப்படிப்பட்ட குரு கிட்ட வந்துட்டோம். வந்தும் பழையபடி லௌகிக வாழ்க்கையிலேயே ஆர்வத்தை வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் எப்படி மேன்மைக்கு வர முடியும்? அதனால் வெறும் பேச்சளவில் இல்லாமல் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளாக உள்ளுணர்வாகவே இருக்கணும். அதைத்தான் மகர்ஷி ஒற்றை வரியில சொன்னார், நம் கடமை அறவாழ்வேன் நாட்டத்தை சிறக்கட்டும், அந்த சிறப்பை உச்சம் தொடும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமுட தலைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வெரி ஃபைன் லைன் பிட்வீன் தன்முனைப்பு ஆணவமாக அல்லது தன்முனைப்பு எழுச்சி பெற்ற நிலையில் தான்கிற அகத்தோடு இருக்கக்கூடியதுக்கு ஃபைன் லைன் இருக்கு. தன்முனைப்பு இல்லாமல் எதுவும் இருக்கவும் இருக்காது இல்லைங்களா? எழுச்சி பெற்றது தானே தன்முனைப்பு. ஆமாம், அது அடக்கி வைக்கிறதுல சாமர்த்தியமே இருக்கு. இந்த ஃபைன் லைனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதான் நம்ம ஒரு வழி ஆகிட்டு இருக்கோம். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. அது ஜான் ஏன்னா முளம் சறுக்காது, ஆனா மகசிட்டு வந்துட்டாக்க முளம் ஏறி ஜான் சறுக்கும். அதே 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 நமக்கு மிச்சம் இருக்கு. ஒரு ஜான் வழுக்குச்சுனாலும் மீதம் இருக்கு, அதுல நம்ம ஏறி அதை பிடிச்சிக்க வேண்டியதுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. நாளைக்கு வச்சுக்கலாம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடகு பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும். அம்மா இல்லையா? சரி, அப்போ நம்ம அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்கள் இருக்காங்க.
பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிய நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க